ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஒன்றும் இல்லைப்பா. நம்ம கிச்சனில் எப்படி சமையல் பண்ணுறோமா, இந்த தேங்காய் துருவல் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, செட்டாக அப்படி மாட்டி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்படி ஸ்டாண்டாகவே இருக்குது. அதுலேயே நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்போவுமே இதிலே தான் இருக்கும். என்னென்னா, நமக்கு கிச்சனில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா இதை சமையல் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? அப்போ நம்ம திருவலை எடுத்து கீழே உட்காந்து துருவணும். அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேங்காய் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அப்படியே கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. அது பண்ணுறதுக்கு இது சிம்பிளாக இருக்குது. நல்லா இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து மாட்டுங்க. நான் வந்து மாட்டிட்டேன். நான் ஆல்ரெடி திருவி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு, நல்லாயிருக்கு சிஸ்டர், எப்படி இது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இதை போடுங்க அப்படின்னாங்க வீடியோ. ஓகேவா? அதனால தான் நான் இப்போ இதை எடுத்து போடுறேன். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து ஒரு கவர் உண்டு. இதை நம்ம மாட்டிட்டோன்னா நம்ம கையில் படாது. ஓகேவா? கையில் இது வரைக்கும் நான் தட்டுப்படல. என்ன பாருங்கள், எனக்கு அடுப்புன்னா இருக்குது. தெரியுதா? அடுப்புன்னா இருக்குது. அந்த பக்கம் தண்ணி கூட எல்லாம் இருக்கா? என்ன சேடாக தெரியுது இது, தெரியுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் நான் சாப்பாடெலாம் சமைச்சு வைப்பேன். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த திருவல் வந்து நான் இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் இதில் ஒரு கவர் உண்டு. அது மாட்டுங்க. நான் இந்த கவர் இல்லை. அடிக்கடி பிள்ளைங்க வந்து டம்மியாக செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு கடையிலேயே இது கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சமையல் பண்ணுறவங்களுக்கு வந்து கீழே உட்கார வேணாம். டக்குன்ட்டு இதை எடுத்து நம்ம 2 திருவிட்டு வேலை பார்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஓகேவா? நல்லாயிருக்கும். வாங்கி இப்படி ட்ரை பண்ணி மாட்டி வச்சுக்கோங்க. பாத்திரம் பெரிய கடைகள்லாம் இது கிடைக்கும். திருவல் ஸ்டாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தருவாங்க. இது வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். இது என்ன, கலட்டிக்கலாம், கலட்டணும். நான் இன்னும் கலட்டாமல் வீடியோ போட்டேன். இது வந்து தலையில் நம்ம இடிக்காமல் இருக்கணுங்காக இது மாட்டி வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியல. என் தங்கச்சி பையன் ஒரு அளவு விளாண்டுட்டு இருந்தான். அதை வெங்கில மாட்டிட்டேன். ஓகேவா? நம்ம கீழே அரிசியெல்லாம் வச்சுருப்போமா, கீழே குனிவோம். அதனால் இது படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாட்டிடுவேன். ஆனால் மாட்டுறப்ப என்னென்னா, இது இப்படி ஒரு கட்டை வச்சுக்கிடுங்க இதில். ஏன்னா அப்போ தான் அது நிற்கும். இல்லைன்னா இந்த இது வந்து அதே மாதிரி நிற்காது. ஓகேவா? அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் வந்து கட்டை வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன கட்டையோ ஏதாவது ஒன்று வச்சு மாட்டுங்க. அப்போ தான் இது வந்து ஃபிட்டாக இல்லை, கரெக்டாக நிற்கும். பாருங்கள், நான் ஆல்ரெடி கட்டை வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி நாசம் ஆகிடுச்சுன்னா இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்படி வச்சு மாட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தவங்க இப்படி கேட்டிருந்தாங்க, நல்லாயிருக்கு சிஸ்டர், இதை போடுங்க அப்படின்னால நான் இப்போ பேசி போடணும். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி அதை துருவுற டயத்தில் டக்குன்னு இதை திருவிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? க்ளீனாக இருக்கணும். ஏன்னா பாத்திரம் வச்சு தான் விடக்கொண்டு நம்ம இதை கழுவிட்டோம் நீட்டாக இருக்கணும், இதிலே துரிக்கலாம். நான் வந்து பாத்திரம் வச்சு தான் திருவேன். நம்ம வசதியை பொறுத்து, நம்ம எவ்வளோ கிச்சனு சுத்தமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், திருவிக்கலாம். அதனால் இது மாதிரி பிடிச்சிருந்தா எல்லோரும் இது மாதிரி வாங்கி இது பண்ணுங்கள். என்னை தெரியாதவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் தெரியும் நிறைய பேருக்கு இந்த ஸ்டாண்ட் இப்படி இருக்கிறது. தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கி மாட்டிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கு. ஓகேவா? பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.